அப்ப இவங்களோட பொருளாதாரம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டுருச்சு. பொருளாதாரம் பறிக்கப்பட்ட உடனே சிம்பிள் ஆஸ் தட் டைம் வில் டேக் த அந்த டேமேஜை ஏற்படுத்திடும். பொருளாதாரம் இல்லைன்னா அதுக்கப்புறம் எத்தனை நாளைக்கு மதிப்பீங்க? அது நீ எந்த சமூகமா இருந்தாலும். இப்போ ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப ரோட்ல ஒரு பிச்சைக்காரர் இருக்காரு, அவரை எல்லாரும் மதிக்கிறீங்களா? அவர் என்ன சமூகம்லாம் கேட்டுட்டா போய் மதிக்கிறீங்க? அவன் என்ன இருந்தாலும் பிச்சைக்கார போய் அவன் என்ன வேணாலும் இருந்துட்டு போகட்டும். இல்ல அவர் பிச்சைக்காரர், ஆனா அவரோட சாதி என்ன நீ யாராவது யோசிக்க போறானா? காது சவுக்குது. பொருளாதாரம் இல்லைன்னா அருளுள்ளாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளுள்ளாருக்கு இவ்வுலகம் இல்லைங்கிற கான்செப்ட் தான். பொருளாதாரத்தை புடுங்கிட்டாங்க அப்படின்னா no one will respect us. ஓகே, ஒரு சின்ன கேப்சூல் தான், அதுக்குள்ளதான் எல்லாத்தையும் உள்ள அடக்கி நம்ம. அப்ப இது என்னன்னா, நான் என்ன சொல்றேன்னா, பொருளாதாரத்தை இழந்த சமூகங்கள் கால ஓட்டத்துல அவங்களுடைய வரலாற்றையும் இழந்து விட்டார்கள். கல்வி அறிவு மறுக்கப்பட்டுருச்சு. இப்ப அடுத்த எஜுகேஷன் நம்ம கிட்டே இருந்துருந்துச்சுன்னா நம்ம திரும்ப தப்பிச்சிருப்போங்க. நமக்கு அந்த வரலாறு கடத்தப்பட்டிருக்கும், நம்ம பேசப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கும், நம்ம படிக்க கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டாங்க. யாரும் சொல்லிக் கொடுக்க கூடாது, படிக்க கூடாது, இந்த சமூகத்தை தவிர மித்தவங்களாம் படிக்க கூடாதுன்னு சொல்லி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு சில சமூகங்கள் அங்கன்னு ஒட்டிக்கிட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான். அப்புறம் வெள்ளக்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கல்வி என்பது அவன் ஒரு ஜெனரலைஸ் பண்றான். எல்லாரும் யார் வேணாலும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் கொண்டு வரான். கிறிஸ்தவ மிஷனரிகள் அதை பரப்புறாங்க. கல்வி எல்லாருக்கும் சமம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அவங்க வந்ததுல நடந்த நன்மைகள் எதுலையுமே ஒரு நன்மை தீமைன்னு ஒன்று இருக்கும்போது செயின் ரியாக்ஷன் மாதிரி இந்த ஒரு கொடுமையிலிருந்து ஒரு விடிவு கிடைக்குது. கல்வி என்பது சமத்துவமாகுது. அப்ப திரும்ப நம்ம ஒரு ஏன்ஷியன்ட் வே ஆஃப் லைஃப்க்கு நமக்கு அந்த கல்வி என்பது கிடைக்க நம்ம நகர்ந்து போவோம். இப்ப இந்த இடத்துல தான் திராவிடம் குழப்பி விட்டு போயிட்டாங்க. இப்ப இயல்பாவே மாறி இருக்கணும்ல. இந்த இடத்துல இந்த பழைய விஷயங்கள் நடந்ததுல இவன் தாழ்ந்தவன் இவன் உயர்ந்தவங்கிற அந்த சமூகங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டிருக்கு. இந்த ஏற்றத்தாழ்வை நீக்கிறதுக்கு ஒரு கல்வி கொடுக்கப்பட்டிருக்கணும்ல. அது எங்க எந்த புக்ல நீங்க படிச்சீங்க? தவிர்க்கப்படுது அந்த கல்வி அப்படிங்கறீங்க. அந்த கல்வியை நீ வைக்கணும்ல. பறையர்களோட வரலாறு நீ வைக்கணும்ல, பல்லர்களோட வரலாறு வைக்கணும்ல. அந்த வரலாறை படிச்சா தானே எனக்கு புரிதல் வரும். அந்த வரலாறு நீ வைக்கலையே, அவங்க வீழ்த்தப்பட்டாங்கிற வரலாறே வைக்கலையே.